உங்கள் அனைவர் மீதும் இறைக்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்களை சந்திருக்கிறேன் நூல் அறிமுக நிகழ்ச்சிக்காக. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களை பற்றி உண்டான ஒரு நூல் நினைவில் வாழும் ஜெயம் சாலி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. 176 பக்கம். முதல் பதிப்பு இந்த யூனிவர்சல்ல 2017 வெளியிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5வது மாதம் 5வது தேதி ஜூன் மாதம் 2026 கண்ணியமிகு காயிதே மில்லத் சாஹிப் நினைவில் வாழும் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நாள்ல வெள்ளிக்கிழமை உரை ஆற்றலாம் அப்படின்ட்டு ஒரு தேட்டத்துல கலைஞர் நூலகத்துல பல நூல்கள் தேடினேன். அதுல இந்த நூல் எனக்கு கிடைச்சிச்சு. விரிவான உரை வெள்ளிக்கிழமை உரை ஆற்றியிருக்கிறேன். அதுல பல செய்திகளை தாங்கி முகநூல்லையும் யூடியூப்லயும் பதிவு செஞ்சிருக்கிறேன். இதுல இந்த நூல் குறித்தும் மேலதிகமான சில விஷயங்களையும் நான் இந்த நூல்ல பார்க்க இருக்கிறோம். 1896 ஜூன் மாசம் 5வது தேதியில திருநெல்வேலி பேட்டையில பிறந்தவங்க தான் முகமது இஸ்மாயில் சாஹிப். அவங்க 1972 ஏப்ரல் 5 சென்னையில அவர்கள் மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் இறைவனிடத்திலேயே வந்தோம், மீண்டும் இறைவனிடத்திலேயே மேலக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கு இடையில் இவர்களுடைய வாழ்வு, இவருடைய வாழ்க்கை, இஸ்மாயில் சாஹிப் அவர்களை காயிதே மில்லத், சமுதாயத்தின் வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு கூப்பிடுறாங்க. நாமளும் காயிதே மில்லத் அப்படிங்கிற பெயரையே நம்ம இங்க பயன்படுத்திக் கொள்வோம். 1920 சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில பட்டம் வாங்கக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கின்ற பொழுது மகாத்மா காந்தியடியினுடைய அறை கூவலின் அடிப்படையில் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து பெரிய அளவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனால் அங்கு அவர்கள் பட்டம் பெற முடியாமல் போய்விட்டது. அதற்கு அடுத்ததாக அதுல காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார்கள். அதற்கு பிறகு 1935-36 ஆண்டு வாக்கில் லீக்கில், முஸ்லிம் லீக்கில் தம்மை இணைத்து கொண்டு மிகப்பெரிய அளவிலான சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக 1947 ஆண்டு வாக்கில் பாகிஸ்தான் கராச்சியில் நடைபெற்ற ஒரு முஸ்லிம் லீக் அந்த அமர்வுகளில் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவிடத்திலிருந்து பிரிந்த பிறகு பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் என்பதாகவும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்பதாகவும் ஒரு தனியாக இரண்டாக பிரிந்தது. அதனுடைய ராஜ்யத்தினுடைய தலைவராகவும் அதற்கு பிறகு முஸ்லிம் லீக்கினுடைய தலைவராகவும் அவர்கள் தொடர்ந்து மிகச்சிறந்த முறையில பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த நூலில் ஜெயம் சாலி அவர்கள் இந்த நூலை ரொம்ப தன்னுடைய அனுபவங்கள், தான் கற்றிருக்கக்கூடிய, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், பல்வேறு விஷயங்களை ஆதாரபூர்வமான முறையில மிகச்சிறந்த முறையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த நூலில் சொல்லக்கூடிய செய்திகள், இந்த நூலில் சொல்லக்கூடிய செய்திகள் வரலாற்று செய்திகளை அப்படியே தன்னுடைய அனுபவத்தோடு, தன்னோடு யார் யார் பயணித்தார்களோ அந்த அனுபவத்தோடு நிறைய செய்திகளாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க. காயிதே மில்லத் சாஹிப் அவர்களுடைய மரணத்தின் பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகைகள் வெளியிட்ட, நாளிதழ்கள் வெளியிட்ட அந்த இரங்கல் செய்திகளையும் தொகுத்திருக்கிறாங்க. காயிதே மில்லத் சாஹிப் அவர்களுடைய பேட்டிகளையும் இதுல நிறைய இணைச்சிருக்கிறாங்க. இதுவெல்லாம் நிறைய ரொம்ப வளரும் தலைமுறையினர்கள் அரசியல் அடிச்சுவடுகளை நேர்மையான முறையில் அணுக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூலாக நான் இந்த நூலை பார்க்கிறேன். அதோடு இன்றைய இதை வெள்ளிக்கிழமை உரையில நான் பேச முடியாது, இதுல நான் பேசலாம். இன்றைய அரசியல் கள நிலவரத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம பார்க்கிறோம். இன்றைய மாண்புமிகு தாவேகா
கட்சியினுடைய தலைவர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வெற்றி அடைந்து அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக விசிக, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம பார்க்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கூட்டணியை கடுமையான முறையில எதிர்க்கக்கூடிய மக்களை நான் பொது வெளிகள்ல பார்க்கிறேன். அது இஸ்லாமிய மக்களே சிலர் ரொம்ப தரம் தாழ்ந்த முறையில விமர்சிக்கிறாங்க. மற்ற ஏனைய கட்சிகள், அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகள், அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அல்லது வேறு யாரும் அவர்களை சார்ந்து விமர்சித்தால் அதற்குண்டான பதில்களை அவர்களுக்கு கொடுத்துட்றாங்க. முஸ்லிம் லீக் குறித்து உண்டான அந்த விமர்சனத்தை முன்வைக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை நாம கவனத்துல அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயமாக இந்த நூல்ல சில செய்திகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதோட இன்னொரு விஷயத்தையும் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் குறிப்பிட்ட இந்த கட்சிக்குத்தான் சொந்தக்காரர்கள் என்று கிடையாது. எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் சரி, நாம் தமிழராக இருக்கட்டும் சரி, தமிழக வாழ்வுரிமை கழகமாக இருக்கட்டும் சரி, தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் சரி, 2 கம்யூனிஸ்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் சரி, அல்லது வேறு புதிதாக அல்லது பழைய எந்த பாரதிய ஜனதாவிலும் கூட இருக்கிறார்கள். ஆக ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக எந்த இடத்துலையும் சுருக்கிவிட முடியாது என்பதையும் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான ஒரு அத்தாரிட்டியாக எந்த ஒரு தனி கட்சியும் எந்த ஒரு தனி இயக்கமும் தங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல முஸ்லிம்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிகள் இயக்கங்களில் பயணிக்கிறாங்க. அது அவர்களுடைய சுய விருப்பம் சார்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு உரிமையை நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. சரி, இதை ஒரு பக்கத்துல வச்சிருவோம். இப்பொழுது கடுமையான முறையில முஸ்லிம் லீக்கும் அல்லது அந்த கூட்டணி கட்சியினும் கடுமையான முறையில விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நான் இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது சில செய்திகளை பார்த்தேன். 1936 அதற்கு பிறகு 1946 இந்த 46 சமயத்திலாம் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள். அன்றைய தருணத்தில் சுமார் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் லீக்கிற்கு. அதற்கு பிறகு 52 காங்கிரஸோடு இணைந்திருக்கிறார்கள், உறுப்பினர்களாக எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க முடியுது. 1962 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 62 ஒரு புதிய கட்சியோடு கூட்டணியை அமைக்கிறார்கள். ஒரு புதிய எழுச்சிமிகு மொழி சார்ந்து, சாதிய கட்டமைப்பை எதிர்ப்பது சார்ந்து, சமூக நீதி சார்ந்து ஒரு கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியினுடைய தலைவராக அப்போதைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து கூட்டணி அமைத்து களம் கண்டவர்கள்தான் முஸ்லிம் லீக்கினுடைய காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். யோசிச்சு பாருங்க, காங்கிரஸும் சரி, நம்ம முஸ்லிம் லீக்கும் சரி, இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே உருவான கட்சிகள். அப்பொழுதே 50 ஆண்டுகளை கடந்த கட்சிகள் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுச்சு. அவர்கள் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது. ஒரு பல்வேறு விதமான ஒரு கொள்கை கோட்பாடுகளோடு, நான் ஏற்கனவே சொன்னலையா அந்த கோட்பாடுகளோடு.
அவர்களை ஆதரித்து இணைந்தவர்கள் முஸ்லிம் லீக். அவர்களோடு இணைந்தவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த திரு ராஜாஜி அவர்கள், மூதறிஞர் ராஜாஜி என்பவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சுமார் இந்த பல்வேறு கட்சிகளை வந்து உள்ளடக்கி 1966 வந்து கூட்டணியை ஏற்படுத்தப்பட்டு 1967 வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றையே வந்து புரட்டி போட்ட ஒன்று. அந்த அளவிற்கு வந்து மாபெரும் எழுச்சியை உருவாக்கியது. என்ன ஒண்ணு பாருங்க, தந்தை பெரியாருடைய அந்த இயக்கம் வந்து அப்பொழுது வந்து காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தது. காமராசர் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருந்தது. காங்கிரசினுடைய முதல்வராக இருந்த மூதறிஞர் ராசாசி இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சுதந்திர கட்சியினுடைய இதுல இருந்திருக்கிறார். ஆனால் இதே ராஜாஜி தான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்தி திணிப்பை வந்து பெருமளவில் வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தவர். குலக்கல்வி பல்வேறு என்றளவிலும் வந்து ஐயா ராசாசி அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் பல்வேறு வகையிலான விமர்சனங்களை எல்லாம் முன்வைப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு காரணமாக இருந்தவர்களில் ராஜாஜியும் ஒருவர். பார்த்துக்கிடுங்க, சுதந்திரா கட்சி அப்போ சுமார் 182 இடங்களில் வந்து வெற்றி அடைந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி. அதுல கூட்டணிக்கு முன்பதாக ஒரு செய்தி வந்து பகிரப்பட்டுச்சு. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது அதை வந்து முன் வச்சாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அந்த சட்டசபையில வந்து அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சிகள் யாருக்கும் வந்து கிடைக்கல. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சுமார் 137 இடங்களை வந்து வெற்றி அடைந்து அறுதி தனி பெரும்பான்மையுடன் வந்து ஆட்சி கட்சியில் வந்து அமர்ந்துட்டார்கள். பல்வேறு வகையிலான இதுல நமக்கு சொல்ல வேண்டிய தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன இருக்குன்னு தெரியுதா? 2026 தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைப்பின் மூலமாக எல்லாருக்குமே ஒரு பார்வைதான் இருந்துச்சு. மதவாதம், பாசிசம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நிலைப்பாடு வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே எடுத்திருக்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கூட்டணி தலைமையினுடைய அனுமதி பெற்றோ அனுமதி பெறாமலோ ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து வந்திருக்கிறாங்கன்றதை நம்ம அதை வந்து ஏற்றுக்கணும். நான் இந்த அரசியல் வியூகங்கள்ல வந்து ஒரு பெரிய முன்னகர்வாக, ஒரு நல்ல ஒரு காரியமாக, ஒரு மிகச்சிறந்த செயலாக நான் பார்க்கறது, என்னுடைய பார்வையில் நான் பார்க்கறது வந்து 2026 வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்குது இல்லையா, அந்த நேரத்துல வந்து அந்த முடிவு தெரியக்கூடிய அந்த சமயத்துல யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு தருணத்தில் காங்கிரஸ் எடுத்த முடிவு, தமிழ்நாடு காங்கிரஸ் எடுத்த முடிவு வந்து மிகச்சிறந்த முடிவாக, ஒரு முன்னகர்வாக வந்து என்னுடைய பார்வையில பார்க்கிறேன். அது வந்து கூட்டணிட்ட சொல்லிட்டு வந்தாங்களா சொல்லாம வந்தாங்களா அப்படிங்கிறலாம் அது அதனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய விவகாரங்களுக்கு நான் வந்து போக வரல. இந்த காங்கிரஸ் உடனடியாக வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் மதவாதம் வந்து மதவாத கட்சிகள் வந்து உள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அடைபட்டு போய்விட்டது. அதற்கு பிறகுதான் வந்து ஏனைய கட்சிகள்லாம் வந்து சற்று சிறிய பெரிய எழுபரின் மூலமாக உள்ள வர்றாங்க. அதை வந்து நாம வந்து பார்க்கிறேன். இங்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 1967 ராசாசி அவர்கள், காகிதம் இல்லத்தவர்கள், அறிஞர் அண்ணாதுரை அவர்கள், இன்னும் பல்வேறு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, நிறைய கட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்சிகள் எல்லாருமாக ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக வந்து காங்கிரஸை எதிர்த்து வெற்றி அடைஞ்சாங்க. ஒரு பெரிய அளவில் உண்டான ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பமாக அது வந்து பார்க்கப்படுகிறது. அரசியல் வியூக வல்லுநர்களால் வந்து ஒரு மிகச்சிறந்த வியூகம் என்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. அவ்வளவு இதுல மிக முக்கியமான பங்கை ஆற்றியவர்கள் கண்ணியமிகு காகிதம் இல்லத் சாஹிப் அவர்களும் வந்து பங்காற்றிருக்கிறாங்கன்றது தெரிய வருது. இந்த செய்திகள்லாம் வந்து இந்த நூலை வாசிக்கின்ற பொழுதும் இப்போதைய அரசியல் நிகழ்வுகள் மூலமாகவும் எனக்கு கிடைத்த வந்து ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அதனால வந்து
ஒரு கட்சி வந்து எப்படி வெற்றி அடைந்திருக்கிறது, அதையெல்லாம் நம்ம வந்து நாம் ஏன் தோல்வி அடைந்தோம் என்பது பற்றி உண்டான அந்த ஆய்வுகள்லாம் சென்று அதை நம்ம வந்து சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணுங்கிறதையும் நான் வந்து சுட்டி காட்டிக் கொள்கிறேன். ஆக்கப்பூர்வமான முறையில் வரக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் வந்து முன்வைக்கிறேன். தவறான வார்த்தை பிரயோகங்கள், ஆதாரமற்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து எல்லாருமே தவிர்த்து கொள்ளணும். பொதுவெளியில இருக்கக்கூடிய பொதுவெளிக்கு பேசக்கூடிய எல்லாருமே அதை வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறேன். அடுத்து காயிதே சாஹிப் அவர்களை பற்றி நான் சொல்லும்போது வந்து அவர்கள் வந்து ஒரு சமூகத்தின் வழிகாட்டி, இஸ்லாமிய சமூகத்தின் வழிகாட்டி அல்ல. அவர் சிறுபான்மையின மக்களின் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக அவர் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு பார்க்க முடியுது. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக வந்து அதுபோல அவர்கள் வந்து நெய்வேலி அந்த பழுப்பு நிலக்கரி சுரங்கத்திற்கு அவர்கள் கொடுத்த பங்களிப்பு, சட்டசபையில் அடுத்ததாக வந்து ராஜ்யசபையில பேசிய பேச்சுக்கள், சபை குறிப்புகள்லாம் மிக முக்கியமான பங்காக இருக்கின்றதை நான் வந்து அந்த வெள்ளிக்கிழமை உரையில சொல்லியிருக்கேன். அதுபோல அந்த மொழியின் மீது அவர்கள் எந்த அளவிற்கு பற்றுதல் உள்ளவர்களாக, தமிழ் மொழியின் மீது மிகப்பெரிய அளவிலான பற்றுதல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது இருக்க வேண்டும் என்கின்ற வாக்கெடுப்பின் பொழுது வந்து தமிழை முன்மொழிந்தவர்கள் இவர்கள். அத்தோடு மட்டுமில்லாமல் எல்லா மொழிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். இந்தி மொழி ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டால் இந்தி பேசக்கூடிய மக்களே இந்தியாவை ஆழ்வார்கள் என்று நான் அச்சப்படுகிறேன். ஏனைய பிற மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற அச்சத்தையும் கவலையும் நான் வெளிப்படுத்துகிறேன் என்று முழங்கியவர்கள் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். அடுத்ததாக நாட்டுப்பற்று மீது இந்தியா பாகிஸ்தான் போராகட்டும் சரி, பங்களாதேஷ் பிரிவினையாகட்டும் சரி, இந்தியா சைனாவினுடைய போர் ஆகட்டும் சரி, அவருடைய முழக்கங்கள், அவருடைய அறைகூவல்கள், மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மிக முக்கியமான அரசியல், தேசப்பற்று, தேச நலன் குறித்து பேசக்கூடிய பேச்சுக்களாக பார்க்கப்படுகிறது. அதுபோல பர்மாவிலிருந்து முஸ்லிம்கள் வந்து வெளியேற்றப்படுவது, இலங்கையிலிருந்து முஸ்லிம்கள் பொதுமக்கள் வெளியேற்றப்படுவதற்குண்டான அவருடைய கருத்துக்களும் வந்து மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுகிறது. இப்படியாக எந்த அளவிற்கு எளிமையாக இருந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இவர்கள் வந்து ஒரு ஆலிமின், மியாக்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞருடைய மகனாக, ஒரு ஆலிமினுடைய மகனாக இவர்கள் வந்திருப்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பொது விவகாரங்கள்ல, அதுவும் குறிப்பாக வந்து 1948 இருந்து 1950 வரைக்கும் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக வந்திருக்கிறாங்க. இருந்து அதனுடைய சட்ட விதிகள் 21 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விதிகள், அதுபோல வந்து 44வது விதிக்கு வந்து பெரிய அளவுல வந்து பங்கு செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்க முடிகிறது. அண்ணல் அம்பேத்கர், அதோடு மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, காமராசர் என்ற அண்ணா, கலைஞர் போன்ற அன்றைய காலகட்டத்தில் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் மிக துடிப்பு மிக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவர்களுடன் இவர்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நட்பு இருந்திருக்கிறது. அனைவருமே இவர்கள் குறித்து வந்து நல்ல விதமாக ஒரு பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார்கள். இறுதியாக சில செய்திகளை நான் சொல்றேன். ஆனால் இவர்கள் குறித்து உண்டான நூல்கள் தமிழில் மிக குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அல்லது வந்து 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நான் வந்து மதுரை கலைஞர் நூலகத்துல போய் வந்து நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன். காலையில 7:58 வந்து உள்ள போயிட்டேன். 7:58 8:58 அல்லது 9 மணி வரைக்கும் வந்து நான் தேடிய பிறகு கிடைத்த ஒரே நூல் இதுதான். கண்ணியமிகு காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் குறித்து நமக்கு அவ்வளவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக நான் தேடியும் கிடைத்த ஒரே நூல் இதுதான். அதாவது தனி நபருக்காக. மற்ற எல்லா தலைவர்களுக்குமே வந்து பெரும்பெரும் நூல்கள் மிகுதமாக இருக்கிறது. ஆனால் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் குறித்து நான் வந்து ரொம்ப வருத்தம் தான் பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். 1 மணி நேரமா வந்து தேடி இருக்கிறோம். அந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த பிரிவினுக்களை தேடி இருக்கிறேன், அல்லது மதம் குறித்து உண்டான பிரிவினுக்களை தேடி இருக்கிறேன். அவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருக்கிறேன்.
ஒரு நூல், இந்த ஒரே ஒரு நூல் தான். இதை தாண்டி இது 180 பக்கம், 176 பக்கங்கள். வேறு எல்லா தலைவர்களுக்கும் ஏராளமான நூல்கள் இருக்குது, நல்லாவும் இருக்குது, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்துல தங்களுடைய பார்வையை வச்சிருப்பாங்க. அவரவர்கள் புரிதல், அவரவர்கள் அரசியல் புரிதல், அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் ரீதியான புரிதலோடு பார்வை வைக்கும்போது வெவ்வேறு விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 1 மணி நேரமாக நான் தேடி இந்த ஒரே ஒரு நூலை தான் என்னுடைய கண்ணுக்கு பட்டிருக்கிறது என்றால் உள்ளபடியே ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறைய நூல்கள் வெளிவரணும், நிறைய தலைவர்கள் குறித்து நூல்கள் வரணும். எல்லா தலைவர்களுக்கும் நிறைய இருக்குது. இஸ்லாமிய தலைவர்கள் குறித்து அவர்கள் தமிழுக்கு, நாட்டிற்கு, மாநிலத்திற்கு, பொதுமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டுகள் குறித்து உண்டான ஏராளமான நூல்கள் வெளிவரணும். மக்கள் மத்தியில் அது பரப்பப்படணும். அதை மாணவ செல்வங்கள் எல்லாருமே தெரிந்து ஒரு நல்லதொரு அரசியல் புரிதலோடு தன்னுடைய வாழ்க்கையை முன்னகர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடும் கோரிக்கையோடும் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் அஜீஸ் வாஹிதி.